சங்கீதம் 91 அதிகாரம் 2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த வாக்கியத்தில் பக்தன் எவ்வளவாய் தேவனாகி கர்த்தர் தனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை உணர்த்தி சொல்லுகிறார். என் கோட்டை என்று சொல்லும்போது ஒரு கோட்டை சுவர் எப்படி ஒரு அந்த நகரத்தையோ பட்டணத்தையோ பாதுகாக்குமோ அதுபோல அவர் நாமத்தை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். பிரியமானவர்களே, மனுஷனுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்திருக்கலாம், இல்லை பல காரியங்களை எதிர்பார்த்து துவண்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வைக்கப்படுவதில்லை. நிச்சயமாய் அவர் கோட்டையாக நமக்கு பாதுகாப்பாக நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். இது உணர்ந்தனால தான் அவன் சொல்கிறான், நீர் என் தேவன், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். ஆக இந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கை தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் வைத்து தொடர்வோம். நிச்சயமாய் நம்மை அவர் ஆசீர்வதித்துவார், பெருக பண்ணுவார். ஆக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் நீர் கோட்டையாக பலனாக ஜெயமாக வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பாதுகாப்பற்ற உலகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு நீர் தான், உயர்ந்த அடைக்கலம் நீர் தான். இந்த வார்த்தையை நம்பி என்னோட ஜெபிக்கிற யாவரையும் சுகமாக்கும் குணமாக்கும் பரிபூர்ண நிம்மதி விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் செய்தியரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதி மீட்பர் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணியை. காட் பிளஸ் யூ.